தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக தலைவர் விஜயோட கரூர் சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான சம்பவம் தமிழ்நாட்டை அதிர்ச்சி அடை செஞ்சது. இந்த விவகாரத்தை தற்போது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறமா சிபிஐ அதிகாரிகள் கரூர்ல தங்கியிருந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இந்த சிபிஐ அதிகாரிகள் கரூர்லேயே தங்கியிருந்து இந்த சம்பவம் தொடர்புடைய ஒவ்வொருத்தருக்கும் விசாரணைக்கான சம்மன் அனுப்பிச்சு அவங்க நேரில் வர வச்சு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இது தொடர்பாக இந்த கரூர் சம்பவத்தின் போது அந்த இடத்துக்கு வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு முதல் கட்டமா சிபிஐ தரப்புல இருந்து சம்மன் அனுப்பப்பட்டது. இதை தொடர்ந்து 20க்கும் அதிகமான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜரானாங்க. அவங்க கிட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டாங்க. அதை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அந்த முக்கியமா பார்க்கப்படக்கூடிய விஜயோடைய பிரச்சார வாகனத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டு தாவேகாவினுடைய பனையூர் அலுவலகத்துக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்புறாங்க. அதை தொடர்ந்து தாவேகா அலுவலக உதவியாளர் குருச்சரன் உட்பட தாவேகாவினர் 3 பேர் சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணைக்கு ஆஜராகி இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் சமர்ப்பிக்கிறாங்க. தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் நியமிச்ச ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த கண்காணிப்பு குழு சீக்கிரமே கரூருக்கு வர இருப்பதாகவும் இந்த குழுவும் சம்பந்தப்பட்டவங்க நேரில் சந்திச்சு விசாரணை செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா இந்த குழு தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுது. இந்த கரூர் சம்பவம் நடந்ததிலிருந்தே தொடர்ந்து தாவேகாவினர் இந்த கரூர் சம்பவத்துக்கு முழுக்க தமிழக அரசு தான் பொறுப்பு. குறிப்பா இதுல திமுக அரசினுடைய சதி இருக்குன்னு ஒரு சில கான்ஸ்பிரசி தியரிகளை முன் வச்சு பேசிட்டு வராங்க. விஜயும் அதை ஆமோதிக்கும் வகையில தான் அவருடைய பேச்சும் இருந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கூட ஆதவ் அர்ஜுனா வரம்பு மீறி பேசியிருந்தாரு. இது எங்களுக்கு எதிரான ஒரு சதி வேலை அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேசியிருந்தாரு. இந்த ஒரு சூழல்ல அந்த கண்காணிப்பு குழு விஜய நேரில் சந்திக்கும் போது அந்த குழுவினர்கிட்ட விஜய் இது முழுக்க திமுகவுடைய சதி வேலை, எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்ன்ற நோக்கத்துல திமுகவை சேர்ந்த எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி அவர் தான் இந்த மாதிரியான ஒரு செயலை ஈடுபட்டார்னு சொல்ல திட்டமிட்டிருப்பதா பேசப்படுது. ஒருவேளை இந்த விசாரணை குழு கிட்ட விஜய் செந்தில் பாலாஜியோட பேரை எடுத்தா இதை அடிப்படையாக கொண்டு சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை விசாரிக்கிறதுக்கு அவருக்கும் சம்மன் அனுப்பலாம், விசாரணைக்கு செந்தில் பாலாஜியும் உட்படுத்தப்படலாம் அப்படின்னு பேசப்படுது. இப்ப செந்தில் பாலாஜி அவரே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கிய அரசியல் புள்ளியா அவர் பார்க்கப்படுறாரு. ஏன்னா கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டையா இருக்கு. இந்த இடத்துல திமுகவுடைய அவங்களுடைய வெற்றிக்கான ஒரே ஒரு நம்பிக்கையா இருப்பவர் செந்தில் பாலாஜி தான். அதனாலேயே செந்தில் பாலாஜியை தக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் திமுக அவங்க தரப்பில் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக பாஜக அவர் எப்படியாவது பலவீனப்படுத்தணும் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப நடந்து முடிஞ்ச 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி உள்ளாட்சி தேர்தலையும் சரி திமுக கொங்கு மண்டலத்தில் பெற்ற வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணியா பார்க்கப்பட்டவர் செந்தில் பாலாஜி தான். அதனாலேயே அவரை பலவீனப்படுத்தினாலே நம்ம கொங்கு மண்டலத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு அதற்கான வேலைகள்ல அதிமுகவும் பாஜகவும் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த ஒரு சூழல்ல 2011-16 காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி அதிமுக அரசாங்கத்துல போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த போது வேலைக்காக பணம் பெற்று ஊழலில் ஈடுபட்டாரு. அந்த விவகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தொடர்பாக இடியால சமீபத்தில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டாரு. இந்த விவகாரத்தை திமுக அரசு இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொன்னாங்க. இந்த பக்கம் அதிமுக பாஜக அவர் செஞ்சதுக்கான தண்டனை அப்படின்னு அதை நியாயப்படுத்தினாங்க. இந்த விவகாரம் கூட தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அது திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தியது. இந்த சூழல்ல செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா ஆஜரான வழக்கறிஞர் வெளிப்படையவே உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னார்னா, இடி செந்தில் பாலாஜியை பிஜேபியில சேர சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு வெளிப்படையாவே பேசியிருந்தாரு. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அரசியல்ல முக்கியமான ஒரு பிள்ளையா பார்க்கப்படுறாரு. ஏன்னா செந்தில் பாலாஜி இல்லாம திமுகவுடைய வெற்றி கொங்கு மண்டலத்துல ஈடுபடாது. அந்த அளவுக்கு தான் செந்தில் பாலாஜி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபரா இருந்துட்டு இருக்காரு. அதுக்காக தான் அவரை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல பாஜகவும் அதிமுகவும் ஈடுபட்டே வராங்க. ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே முறியடிச்சு செந்தில் பாலாஜி இப்போ வரைக்குமே கொங்கு மண்டல அரசியல்ல ஒரு முக்கிய புள்ளியா தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழல் தான் அவரை பலவீனப்படுத்துறதுக்கான மற்றொரு முயற்சியா கரூர் விவகாரத்துல அவரை தொடர்புபடுத்தி அவரை விசாரணைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை இவங்க எடுத்திருக்கதா சொல்லப்படுது. இந்த செய்தியை வலதுசாரி பத்திரிகைகளே வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை
இந்த விசாரணை குழு விஜய் கிட்ட வரும்போதோ இல்ல சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்காக விஜய் கிட்ட வரும்போது கண்டிப்பா இந்த விவகாரத்துல சிபிஐ அதிகாரிகள் விஜய் கிட்ட வருவாங்க. அப்போ விசாரணையின் போது விஜய் செந்தில் பாலாஜியோட பேரை எடுத்தா அதை அடிப்படையா வச்சு அவருக்கும் சம்மன் அனுப்பப்படலாம், அவரும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். இன்னும் 6 மாதங்கள்ல தேர்தல் வரவருக்கு இந்த ஒரு சூழல்ல தேர்தலை மையமா வச்சு தேர்தல் காலகட்டத்துல செந்தில் பாலாஜியும் இந்த சிபிஐ விசாரணைக்குள்ள வந்தா அவரு தமிழக அரசியல்ல மீண்டும் ஒரு முக்கியமான சப்ஜெக்டா மாற வாய்ப்பு இருக்கு. விஜய் செந்தில் பாலாஜி அவருடைய பேரை எடுப்பாரா, அவரு சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா என்பதை பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த விவகாரம் தொடர்பா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.